ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாசு சமையலில் ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சிம்பிளான ஒரு கொரியண்டர் சட்னி, மல்லி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கு இந்த கொத்தமல்லி சட்னி அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன் இருந்தது. தோசைக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் கிரில், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேவைப்படுற பொருட்கள், ஒரு கை அளவு கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி. அப்புறம் பூண்டு, தேங்காய், புளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 5 பல் அளவு பூண்டு எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பத்த அளவு தேங்காய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலும்பிச்சை அளவு புளி எடுத்துக்கணும் இதுக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகாய், நான் வந்துட்டு இது உரப்பில்லாத பச்சை மிளகானால 2 சேர்த்துருக்கேன். இப்போ கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, இப்போது இந்த சட்னிக்கு தேவைப்படுற அளவு உப்பு வந்துட்டு நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன், அதனால் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போது தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்பவே உரப்பை எடுக்கும், அதனால தான் சேர்க்குறேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுடலாம். நீங்கள் இதில் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, இட்லி தோசைக்குன்றதுனால. இப்போ கருவேப்பிலையும் வெடிச்சிருச்சு நல்லா. இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 2 நிமிஷம் கூட ஆகாது. இட்லி தோசைக்குன்றதுனால தான் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக போட சொன்னேன். இதே நீங்கள் சிக்கன் கிரில் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா வெறும்னே அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.